வணக்கம் மக்களே. ஒரு நல்ல யூஸ்டு காரை மார்க்கெட்லேருந்து சூஸ் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான சொல்யூஷன் இல்லாமல் இருக்கீங்களா? சொல்யூஷன் என்கிட்ட இருக்குங்க. ஒரு காரை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோடைய டயக்னாஸ்டிக் ஸ்கேன்ஸும் சரி, டிராஃபிக் சலான்ஸ் எவ்வளோ இருக்குன்றது, டயர் மார்க்ஸ் எவ்வளோ இருக்குது, பாடி கண்டிஷன், சஸ்பென்ஷன் எவ்வளோ இருக்குது, நல்லா இருக்கா, அண்ட் பிரேக்ஸ் கண்டிஷன் நல்லா இருக்குதுங்களா, ஸ்டியரிங் பாக்ஸ் சேஃப்டியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குங்களா, இல்லை பவர் விண்டோஸில், இன்ஜினில், இன்டீரியரில், ஏசி சிஸ்டமில் இது எல்லாத்துலேயும் கம்ப்ளைண்ட் இருக்கான்றதை பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் மாதிரி கொடுத்துருவாங்க. அண்ட் பேட்டரியோட கண்டிஷனுமே சொல்லிடுவோம். அதோட காஸ்ட்டும் வந்துடும் உங்களுக்கு. ஆல்சோ ஒரு கார் எடுக்கிறீங்க அப்படின்னா இயர்லி மெயின்டெனன்ஸ் அண்ட் 6 months ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்கும் உங்களுக்கு என்ன எஸ்டிமேட் ஆகும், அண்ட் தென் காரோடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ் என்ன நீங்கள் பார்த்துடலாம். அண்ட் அதோடைய டோட்டல் ரேட்டிங் ப்ளஸ் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு கார் ஃபோட்டோஸும் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாகவே பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறேன். இதுக்கு சார்ஜஸ் அப்ளை ஆகும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் அவங்க எதாவது கார் எடுக்கிறாங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.